Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு யூனிட் 1 சாப்டர். யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் மிடிவல் இந்தியா ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 107லேருந்து 108 இருக்கிற 1 மார்க்ஸ் டோட்டலாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 மார்க்ஸில் நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர்லேயும் இந்த மேத்ஸ் ஃபாலோயிங் அடுத்து ராங் பேர் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ கம்பைல் 4000 திவ்ய பிரபந்தம் இம்பார்ட்டன்ட். வாட் டஸ் த வேர்ட் டஸ்க் மீன்? நேம் ஜஹாங்கீர்ஸ் மெமயர். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து 2 டிஃப்ரெண்ட் காயின்ஸ் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த இம்பார்ட்டன்ட் மாஸ்க் ஃபோர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் டியூரிங் த மிடிவல் டைம்ஸ். மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் ஃபாரின் ட்ராவலர்ஸ் ஹூ விசிட்டட் இந்தியா டியூரிங் த மிடிவல் பீரியட். ஸோ இதில் எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 and 4. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பை த ரூலர்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 109ல் இருக்கிற இந்த ஆன்சர் கிரிட் இதிலிருந்து 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் இதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஹூ கம்பைல்டு பெரிய புராணம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 2 எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா. ஸோ மேப் ஒர்க் கம்பல்சரி இம்பார்ட்டண்ட். மேப் ஒர்க் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. 1 மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு பேஜ் நம்பர் 119ல் ரொம்ப நம்பர் 6 ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸில் செகண்ட் ஒன் நேம் எனி 4 ராஜ்புட் கிளான்ஸ். And then who was the founder of Pala dynasty? Name the ruler of Sindh who was defeated by Qasim. அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வாட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் அரப் கான்க்வெஸ்ட் ஆஃப் சிந்த். பாயிண்ட் அவுட் எனி 5 இருக்கு இல்லையா, அது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க் இம்பார்ட்டண்ட். இதில் ஆன் த ரிவர் மேப் ஆஃப் இந்தியா மார்க் த பிரத்திஹராஸ் சௌஹான்ஸ் பாலாஸ் அண்ட் பராமராஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இம்பார்ட்டண்ட். இது கேட்டிருக்காங்க. 121ல் பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி இருக்கு இல்லையா, ஆன்சர் கிரிட் இதிலேருந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் இதை படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 3 எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் இருக்கு இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 130ல் இருக்கிற 1 மார்க்ஸ் தரவாக பார்த்துக்கோங்க. 131ல் இருக்கிற 1 மார்க். அதுக்கு அடுத்தது இந்த ஃபைண்ட் அவுட்னு இருக்கு இல்லையா, பிரம்மதேயா தேவதானா பள்ளிச்சந்தம் வேளாண் வகை இருக்கு இல்லையா, இது வந்து 4 மார்க். இதை கொடுத்துட்டு 4 மார்க்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் இது. நெக்ஸ்ட் ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 132ல் வாட் வாஸ் கால் சதுர்வேதி மங்கலம், இது இம்பார்ட்டண்ட். ரைட் அபவுட் கனிக்கடன், இதுவும் இம்பார்ட்டண்ட். இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் இது. ஹைலைட் எனி 5 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சோலாஸ் லெஹாசி இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லையா ஆன்சர் கிரிட், இதில் நேம் த 2 லிட்ரரி ஒர்க்ஸ் ஆஃப் சோலா பீரியட் இதை கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லெசனில் இருக்கிற ஆன்சர் கிரிட்டையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வருது. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 த டெல்லி சுல்தானேட். இந்த லெசன் ஹிஸ்ட்ரி 4th லெசன் இல்லையா, 1 மார்க் தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 142ல் ரொம்ப நம்பர் 6ல் செகண்ட் ஹூ ஃபவுண்டட் த சிட்டி ஆஃப் ஆக்ரா. அண்ட் தென் ரைட் அ நோட் ஆன் சலாகனி. ஓகே, சலாகனி செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டண்ட். அடுத்தது பேஜ் நம்பர் 143ல் 6 லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபிரோஸ் ஷா துக்ளக் இருக்குல்லையே, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த இது டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் அபவுட் த இன்வேஷன் ஆஃப் தெமூர் இன் 1398. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் ஒர்க் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் இந்த மேப் ஒர்க் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக 2-3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் ஃபாலோயிங் 1 மார்க்கில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 145 யூனிட் 1 இன்டீரியர் ஆஃப் த எர்த் இருக்கு இல்லையா, அந்த லெசனில் ஜியாகிரஃபியில் பேஜ் நம்பர் 152ல் இருக்கிற 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து 153ல் ஆன்சர் இன் எ வேர்ட் இருக்கு இல்லையா, நேம் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து வாட் இஸ் சியால், அது இம்பார்ட்டண்ட். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ இம்பார்ட்டண்ட். ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் மேண்டில் இம்பார்ட்டன்ட். டிஃபைன் எர்த் குவாக் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் சீஸ்மோகிராஃப், அது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ வால்கேனோ 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து கிவ் ரீசனை பொறுத்த வரைக்கும் 2மே படிச்சுக்கோங்க. இதில் ப்ரீவியஸ் இயர் கேட்டது பார்த்தீங்கன்னா த கான்டினென்டல் crust is less dense than the oceanic crust ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் டிஸ்டிங்விஷும் வந்து 2மே படிச்சுக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சியால் அண்ட் சிமா இருக்கு இல்லையா, அது
ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அன் எர்த்குவாக் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வால்கேனோஸ் பேஸ்ட் ஆன் எரப்ஷன்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டினில் இதை கேட்டிருந்தாங்க. ஆர் வால்கேனோஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ், இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா அண்ட் ரைட் த பார்ட்ஸ் ஆஃப் வால்கேனோ, வரையவும் சொல்லிட்டு அதோட பார்ட்ஸும் எழுத சொல்லியிருந்தாங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் டேர்ம் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 161 பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பர் 5 ஆன்சர் த ஃபாலோயிங். டிஃபைன் எரோஷன். How are oxbow lakes formed? Name the major landforms formed by glacial erosion. Give a note on mushroom rocks. What is lagoon? Give an example. Important question. 1, 3, 4, 5, 6. Distinguish betweenல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்ரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ரி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்து 162ல் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும், ஏன்னா எது கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ தேர்ட் ஒன் வந்து சி கேவ்ஸ் ஆர் டர்ன் இன்டு ஸ்டாக்ஸ், இது வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஏன்னா கிவ் ரீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் வருது, அடுத்து டிஸ்டிங்விஷை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒன்று வருது. ஸோ நமக்கு இருக்கிறது அந்த 3 லெசனில் இருக்க கிவ் ரீசனும் டிஸ்டிங்விஷனும் நம்ம படிச்சிட்டோம்னா அதில் கம்பல்சரி நம்ம மார்க் எடுத்துடலாம். அதனால் எல்லாத்தையுமே நான் படிக்க சொல்கிறேன். 1 மார்க் மாதிரி 1 மார்க் முடிச்சுட்டு கிவ் ரீசன் டிஸ்டிங்விஷ் பாருங்கள். அடுத்து ஆன்சர் இன் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ரிவர் எரோஷன் இருக்கு இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த லேண்ட் ஃபார்ம்ஸ் அசோசியேட்டட் வித் விண்ட், இந்த 2 கொஸ்டினுமே ஒரு தடவை கேட்டிருக்காங்க, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. யூனிட் 3 பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட். ஸோ இந்த லெசனோட புக் பேக்கும் நீங்கள் அதாவது 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்குங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேசஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் டிஃபைன் செட்டில்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஆன் வாட் பேசிஸ் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட், 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் நோட் ஆன் ஸ்மார்ட் சிட்டி, இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கிவ் ரீசனில் இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மும்பை இஸ் அ மெகா சிட்டி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் சிட்டி அண்ட் டவுன், அர்பன் செட்டில்மெண்ட் அண்ட் ரூரல் செட்டில்மெண்ட், இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பட் நீங்கள் படிக்க வேண்டியது 4மே படிச்சுக்கோங்க. பேராகிராஃப் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் அபவுட் த 4 மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேசஸ், பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரூரல் செட்டில்மெண்ட், ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து சிவிக்ஸ் யூனிட் 1 ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 176 பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் ஈக்குவாலிட்டி, இட் இஸ் கம்பல்சரி கொஸ்டின். Why is gender equality needed important? What is civil equality important? இந்த டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. வாட் இஸ் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொடெக்ட் த ரைட் டு ஈக்குவாலிட்டியும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயில். அடுத்து யூனிட் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ இந்த லெசனில் 1 மார்க் ஆஸ் யூஷுவல் தரோவாக பார்த்துக்கோங்க. 183ல் ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் ஒன் விச் ஆர் த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இம்பார்ட்டன்ட். நேம் த 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம், வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நம்பர் 4 ரைட் நோட் ஆன் கோயலேஷன் கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங்கில் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 4 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் மூவிங் டு எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 194 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ரொடக்ஷன், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் இஸ் யூட்டிலிட்டி, ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் த டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் லேபர், அதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் டிவிஷன் ஆஃப் லேபர், ரைட் த ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல், ரைட் த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் இது எல்லாமே ஒன்ஸ் 2 டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லா 2 மார்க்ஸும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ப்ரீஃப் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் லேண்ட், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட், இது இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல், இதுவும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் லேபர், இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சாய்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்டர்னல் சாய்ஸ் மாதிரி தான், அதில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கிவ் ரீசன்ஸ் கம்பல்சரி ஒன்று வரும் இல்லையா, கிவ் ரீசன்ஸ் அண்ட் தென் டிஸ்டிங்விஷ், இதெல்லாம் படிச்சிட்ட பிறகு 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் டீட்டெயில், இது மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.